என்ன வாழ்க்கடா இது! அப்படிங்கிற டயலாக்கு ஏத்த மாதிரி தான் இப்ப லைஃப் போயிட்டு இருக்கு. ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா போயே ஆகணும்னு ஹஸ்பண்டும் சொன்னதுனால, லீவ் எடுக்க முடியாது. ஸோ எப்படியாவது பெர்மிஷன் கேட்கலான்னு யோசிச்சு, பெர்மிஷனும் வாங்கியாச்சு. 4:00 ஆஃபீஸ்லேருந்து கிளம்பணும். ஸோ ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டு 4:00 ஷட் டவுன் பண்ணிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு. ஆஃபீஸ் டைமிங் 6:00 வரைக்கும். எல்லா ஆஃபீஸ்க்கும் இதே டைமிங்கிறதுனால லிஃப்ட்டு கிட்ட எப்போவுமே கூட்டமாக இருக்கும். மோஸ்ட்டாக லிஃப்ட்டுக்கு வேண்டி 10 நிமிஷத்துக்கிட்ட வெயிட் பண்ண வேண்டிய நிலைமை இருக்கும். பட் இன்றைக்கி நேரத்துலேயே கிளம்புனனால லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கல. அது மட்டும் இல்லாமல் ரைடு புக் பண்ணியிருந்தேன், அவங்களும் டைமுக்கு வந்துட்டாங்க. வெளியே கிளம்புறோங்கிற குஷியில் கேப் புக் பண்ணாமல் பைக் ரைடு புக் பண்ணது ரொம்பவே தப்பாக போச்சு. இப்போது நார்த் இந்தியாவில் வெயில் பட்டை கிளப்புது. வெயில் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல, ஹீட் வேவ் ரொம்ப ஜாஸ்தி. வெளியில் டே டைமில் போகவே முடியாது. 6:00 கிளம்புனா கூட இந்த ஹீட் வேவ் இருக்கும். பட் பைக்கில் இன்னும் ரொம்பவே ஃபீல் ஆச்சு. பைக்கில் போகிறவங்க, பைக் ஓட்டுறவங்க நிலைமையெல்லாம் ரொம்பவே கஷ்டம். எப்பாவது ஒரு நாள் இப்படி வரும்போதே ரொம்பவே கஷ்டமாக இருந்தது எனக்கு. எப்படா வீட்டுக்கு போவோன்னு இருந்தது. ஒரு வழியாக நம்ம ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே கொஞ்சம் மரங்கள்லாம் அதிகமாக இருக்கிறனால நிழலும் இருக்கும். பட் ஹீட் வேவ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்குது. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். மோஸ்ட்லி ஜீன்ஸ், டிஷர்ட், ஷர்ட் எல்லாம் போட்டிருக்கனால வெளியில் போகும்போது ஃபங்க்ஷன் இல்லை கோவிலுக்கெல்லாம் போகிறதுனா சாரீ தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஒரு வழியாக சாரீ கட்டி முடித்தாச்சு. இப்போது எந்த கம்மல் போடுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்துருச்சு. சரி, ரெண்டில் எதை போடலாம் அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. இந்த ரெண்டில் எது நல்லாயிருக்கு, எதை போட்டுருக்கலாம்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அவர்கிட்ட கேட்டதுக்கு ஜிமிக்கியே போட சொன்னார். ஸோ ஜிமிக்கி போட்டாச்சு. அண்ட் சாரீக்கு மேட்சாக என்கிட்ட ஆல்ரெடி வளையல் இருக்குது. ஏன்னா இந்த சாரீ மிஞ்சி சாரீ. ஸோ கல்யாணத்தப்போ மிஞ்சி சாரீக்கும் முகூர்த்த சாரீக்கும் மேட்சிங்காக வளையல் வாங்கி வச்சுருந்தோம். எப்பாவது இந்த சாரீ கட்டும்போது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த த்ரெட் ஒர்க் இருந்த வளையல் வந்து அந்த டைமில் நல்ல ஃபேமஸாக இருந்தது. அதில் த்ரெட்டு விட்டு போன வளையலெல்லாம் விட்டுட்டு நல்லதாக பொறுக்கி எடுத்து ஒரு 5-6 வளையலையும் போட்டாச்சு. இனி சன்ஸ்க்ரீனை பூசிட்டு கிளம்பிட வேண்டியது தான். ஏன்னா ஆல்ரெடி கேப் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. வெயிட்டிங் சார்ஜ் போட போகிறாங்க. ஸோ சீக்கிரம் கிளம்பி போகணும். அடுத்து சந்தனம் இல்லாட்டி நம்ம லுக்கே கம்ப்ளீட் ஆகாதில்ல. ஸோ சந்தனத்தை உரைச்சிட்டு வெளியில் போய் தான் வச்சுட்டு அப்படியே கிளம்புனேன். ஏன்னா ஆல்ரெடி நிறைய டைம் கேப் டிரைவர் கால் பண்ணிகிட்டே இருந்தார். லாஸ்ட் வீக்கில் முல்லை செடிக்கு வாழைப்பழத்தோலும் அரிசி கழிஞ்சி தண்ணியும் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணி ஊற்றிருந்தேன். அதனால் பூ வந்து நிறைய பூத்துருந்தது. ஸோ அதையும் கட்டி எடுத்திருந்தேன் வண்டியில் போகும்போது வச்சுக்கலான்னு. மல்லிகைப்பூ, முல்லைப்பூலாம் வந்து பார்த்திங்கன்னா சாரீ கட்டும்போது எனக்கு மஸ்ட் கண்டிப்பாக வேணும். இங்கே மோஸ்ட்லி கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது நான் கடையில் வாங்கி தான் வச்சுட்டு போவேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா காக்கடை பூ தான் கிடைக்கும். அதில் மனமே இருக்காது. குட்டி பாப்பாவுக்கு கிஃப்ட்டுன்னு ஒன்று வாங்கலை. பட் 2-3 செட்டு ட்ரெஸ் வந்து ஜுடியோலேருந்து வாங்கியிருந்தோம். அதை தான் பேக் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். டெல்லி குருகிராம் சைடில் கார்ப்பரேட் ஆஃபீஸ் நிறையா இருக்குது. ஸோ ஆஃபீஸ் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 9 to 6 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த டைம் பயங்கரமான டிராஃபிக் இருக்கும். 1 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்த 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆனால் கூட போய் சேர முடியாது. நாங்களும் அந்த மாதிரி ஒரு ஹெவி டிராஃபிக்கில் தான் மாட்டிகிட்டு இருந்தோம். செவன் ஓ கிளாக் போக வேண்டிய ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படியோ 9:00 போய் சேர்ந்துட்டோம். ஒரு வழியாக பர்த்டேயெல்லாம் நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு.
அதுக்கப்புறமா சாப்பிட்டு நாங்களும் 10:30 அரௌண்ட் வீட்டுக்கு திரும்ப கிளம்பிட்டோம். ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு தான் இன்றைக்கி பர்த்டே. க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்தது. அவர் எப்போவுமே சொல்லுவார், பொண்ணுங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோ இருக்கவே முடியாதுன்னு. ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டப்போ தான் அவர் சொன்னார், நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி எவ்வளோ நாள் ஆச்சு, அவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அவர் சொல்கிறதும் கரெக்ட் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் டைமே இருக்காது. இப்போ அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோட ஒய்ஃப் எல்லாம் தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க. இப்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் புதுசாக நிறைய ஃப்ரெண்டு கிடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி டே கொஞ்சம் ஓவர்லோடாக இருந்தாலும் புது ஃப்ரெண்ட்ஸையும் குட்டி பாப்பாவையும் மீட் பண்ண சந்தோஷத்தில் முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பார்ட் பிடிச்சிருந்துன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.